ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா கூடூர் சந்தைக்கு தாங்க வந்துருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஜூலை 17, 2026 வெள்ளிக்கிழமை. இங்கே பார்த்தீங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை நடக்கும். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 11:30 மணிக்கே நம்ம இங்கே வந்துட்டோம். கூடூர் சந்தையில் வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், நெல்லூர் ஜுடிப்பி, ஓங்கோல் ஜுடிப்பி, அதுக்கப்புறம் குண்டூர் ஆடு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கறிக்கு தேவையான ஆடுகள் எல்லாமே அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்த சந்தைக்கு வரும். இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நம்ம கொஞ்சம் நைட்டில் தான் வந்திருக்கிறோம். வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சந்தையில் வந்து நிறைய வண்டி வருது, நிறைய ஆடுகள் வர ஆரம்பிக்குது. இது வந்து காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குங்க. காலையில் 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும். நைட்டு இயர்லி பார்த்தோன்னா ஒரு 10-11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து குட்டிகள் கொஞ்சம் இறக்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கீழே இறக்க மாட்டாங்க, விடிய தான் கீழே இறக்குவாங்க ஒரு 3 மணிக்கு மேலே. சந்தைக்கு நிறைய குட்டிகள் வந்திருக்கு. பார்த்தோன்னா குட்டிகள் நல்லா வெளிச்சம் போட்டிருக்காங்க, ஃபோக்கஸ் போட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்டு குட்டிகள் இறக்கல, உள்ள வச்சு விற்கிறாங்க. ஜோடி வந்து 14,000 சொல்றாங்க. சின்ன குட்டிகள் ஆனா எல்லாமே சொல்ல மாட்டாங்க. இதில் கொஞ்சம் பெருங்குட்டிகள் கலந்துருக்கு, சின்ன குட்டி மட்டும் சொல்றாங்க. அண்ணா வந்து ஒரு 17 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய குட்டிகள் தான், எல்லாம் மிக்சிங் இருக்கு. எவ்வளோ ரேட் சொல்றாங்கன்னு கேட்போம். இது ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 24 கிலோ 25 கிலோ அப்படி இருக்கும். ரேட் எவ்வளோண்ணா? ஜதை எவ்வளோ ரேட்டு? 24,000 சொல்றாருங்க. ஜோடி 24,000 ஆஸ்கிங் பிரைஸ். இந்த வார சந்தையில் எல்லாமே பார்த்தா பெருங்குட்டிகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு மீடியமான சின்ன குட்டிகள் வந்து சில இடத்துல மட்டும்தான் இருக்கு. இதில் பார்த்தா பெருவட்டி குட்டிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 குட்டி இருக்குது. இதில் ரேட் என்ன சொல்றான்னு கேட்போம். ஜதை என்ன ரேட்னா? ஜதை 25. ஜோடி வந்து 25,000 சொல்றாருங்க. 25,000. எல்லாம் பார்த்தா பெருங்குட்டிகள். ஓகே எல்லாம் ஒங்கோல் ஜுடிப்பி. என்ன பார்த்தா ஒரு பெருங்குட்டிகள் எல்லாமே. இது எல்லாமே பார்த்தோன்னா பக்ரீத்துக்கு நல்லா இருக்கும். பெருங்குட்டிகளாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாதி குட்டின்னு சொல்லுவாங்க. நல்ல அம்சங்கள் நல்லா இருக்கு. லென்த்து, நீட்டு, ஹைட்டு, கால் கணம் எல்லாமே நல்லா இருக்கு. ஜதை என்ன ரேட்னா? ஜதை 25,000 சொல்றாரு ஜோடி. எல்லாம் அருமையா இருக்கு கடாங்க. அண்ணா வந்து ஒரு 20 குட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் குட்டி பார்த்தோன்னா லென்த்து குட்டிங்க, நல்லா இருக்கு குட்டி. ஒரு ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 23 கிலோ 24 கிலோ வரும் கண்டிப்பா. நல்ல சூப்பரான குட்டி. எவ்வளோ சொல்றான்னு கேட்போம். ரேட் எவ்வளோண்ணா? ஜதை ரேட் எவ்வளோ? 19,500. ஜதை வந்து 19,500 சொல்றாருங்க. 19.5 சொல்றாரு. குட்டி நல்ல லென்த்தில் இருக்கு. ஆனால் எல்லாமே பெருங்குட்டிங்க. நிறைய பார்த்தோன்னா ஆடு கொஞ்சம் இறக்காம தான் இருக்காங்க. எல்லாம் வண்டியில் நிறைய இருக்கு. இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருவெட்டு குட்டிங்க தான். இதெல்லாம் ஒரு 27 கிலோ 26, 27 கிலோ அந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக ஒரு 20 குட்டி இருக்கு. இன்னும் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க? எவ்வளோண்ணா ஜதை? 25. அண்ணா வந்து 25,000 சொல்கிறாருங்க ஜோடி. எல்லாம் கொஞ்சம் பெருவெட்டு கடை. டோட்டலாக சந்தையில் பெட்டை ஆடுகள் கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தா இளம் ஆடுகள் ஒரு 20 பீஸ் இருக்குங்க. இவர்கிட்ட பெட்டை ஆடுகள் 20 பீஸ் கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தா 2 பல்லே போட்டிருக்காது. எல்லாம் இளம் ஆடுங்க. இதை வந்து வளர்ப்புக்கு ஒரு அருமையான ஆடு. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ஜதை எந்தண்ணா? 16,000. ஜதை வந்து 16,000 சொல்கிறாருங்க ஜோடி.
சிங்கிள் வந்து 8000 ரூபாய் சொல்றாரு. ரொம்ப சின்ன கடை எதுவும் அந்த அளவுக்கு இல்லை சந்தையில். எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் எல்லாம் பார்த்தா மீடியம் சைஸ் கடை தான் இருக்கு. பார்த்தா ஒரு 15 குட்டி கிட்ட இருக்கு. ஜதை எவ்வளோ ரேட்டு? கொஞ்சம் மீதி ஜோடி பார்த்தோன்னா 19,000 சொல்றாங்க. 19,000 சொல்றாரு ஜோடி. ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 22 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கு. அண்ணா பார்த்தா ஒரு 10 குட்டி கொண்டு வந்திருக்காரு. இது ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 20 கிலோ 22 கிலோ கண்டிப்பாக இருக்கும். 20 22. எவ்வளோ ரேட் சொல்கிறாருங்க? அப்போ எவ்வளோ ரேட்டு ப்ரைஸு? ஓகே ஓகே. ரேட் வந்து 19,500 சொல்கிறாருங்க. வந்து ஒரு 7 குட்டி கொண்டு வந்திருக்காரு. இந்த 7 குட்டி பார்த்தோன்னா ஒரு 15 கிலோ ஆவரேஜ் வரும். 15 to 16 அவ்வளோதான் ஆவரேஜ் இருக்கும். எவ்வளோ ரேட் சொல்கிறாருங்க? அப்போ எவ்வளோ ஜதை எவ்வளோ ரேட்டு? 14. ஜதை வந்து 14,000 சொல்கிறாருங்க. ஒரு குட்டி வந்து 7,000 ரூபாய் சொல்கிறாரு. அண்ணா கிட்ட பார்த்தோன்னா ஒரு 30 குட்டி இருக்கு. 30 குட்டியுமே நல்லா கொஞ்சம் ஹைட்டு லென்த்து அந்த மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் பெருங்குட்டிகள் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 24 25 கிலோவே இருக்கும். எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருங்குட்டி. எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்போம். ஜதை எந்த ரேட்னா? ஜோடி வந்து 24,000 சொல்கிறாருங்க. சிங்கிள் வந்து 12,000 சொல்கிறாரு. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 17 குட்டி கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆவரேஜ் வெயிட் பார்த்தோன்னா ஒரு 20 கிலோலேருந்து ஒரு 22 கிலோ வரைக்கும் இருக்குங்க. ரேட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஜோடி எவ்வளோ ரேட்னா ஜதை? 17.5. அண்ணா வந்து 17,500 சொல்கிறாருங்க ஜோடி. எல்லாம் கொஞ்சம் நீட்டு போக்கான குட்டி, நல்ல லென்த்து. எப்பவுமே குட்டி வாங்கும்போது இதுமாதிரி நீட்டு போக்கான குட்டி வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஷார்ட்டாக வாங்கினா கொஞ்சம் வளைச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நல்ல லென்த்தில் இருக்குது, நல்லா ஹைட்லையும் இருக்குது, லென்த்தில் இருக்குது. என்ன பார்த்தோன்னா ஒரு 20 குட்டிக்கு மேலே கொண்டு வந்திருக்காரு. இது ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 17 கிலோ அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆவரேஜ் ஒரு 17 கிலோ அந்த கண்டிப்பாக 17 18 இருக்கும். எவ்வளோ ஜோடி எவ்வளோன்னு சொல்கிறாரு பார்க்கலாம். ஜதை வந்து 19,500 சொல்கிறாருங்க. 19.5 சொல்கிறாரு. ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கடை ஐயா வந்து ஒரு 24 குட்டி கொண்டு வந்திருக்காரு. ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 16 17 கிலோ இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு 15 கிலோலேருந்து வச்சுருக்காரு. 15 கிலோலேருந்து ஒரு 19 கிலோ வரைக்கும் இருக்குது. ஜோடி எவ்வளோ ரேட்டு? ஜதை எவ்வளோ ரேட்டு? 20 ஜோடி வந்து 20 கொட்டைன்னு சொல்கிறாரு. 21,000 சொல்கிறாரு. இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கடை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 25 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஆவரேஜ் ஒரு 25 கிலோ இருக்கும். எல்லாம் கொஞ்சம் பெரிய கடை தான். ஜதை எவ்வளோ ரேட்டு? 24. ஜோடி வந்து 24,000 சொல்கிறாருங்க. 24,000. எல்லாம் கொஞ்சம் பெரிய கடை தான். அண்ணன் பார்த்தோன்னா ஒரு 12 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 15 கிலோ 16 கிலோ அந்த ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ ரேட் சொல்கிறாரு கேட்போம். ரேட் எவ்வளோண்ணா ஜதை? 16 ரூபா சொல்லுங்க. ஜோடி 16. ஜோடி வந்து 16,000 சொல்கிறாருங்க. ஜோடி 16,000 சொல்கிறாரு. ஒரு 12 கடை இருக்குது. இவர்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 10 குட்டி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து மீடியம் சைஸு ஒரு 18 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஒரு 20 22 24 அந்த கிலோவில் இருக்கும். இல்லை குட்டிகள் கொஞ்சம் தரமாக இருக்குது.
இந்த ஆடுகள் பார்த்தோன்னா பெருவெட்டு கிடாய்கள் எல்லாமே. இது வந்து வளர்ப்புக்கு மட்டும் இல்லாமல் கட்டிங்ஸுக்கு வாங்கி போவாங்க. அதாவது பார்த்தா கறி மதிப்புக்கு கேட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம் அந்த கடாங்களை. எல்லாமே கொம்பு பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி வந்திருக்கு. 3 இன்ச்சு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆடு இருக்கு. சந்தையில் பார்த்தா பெட்டை ஆடுகள் நல்லா வந்திருக்குங்க. இதில் பார்த்தா பெட்டை ஆடுகள்லேயே வந்து இளம் ஆடுகள், அதாவது பார்த்தோன்னா இதெல்லாம் 2 பல்லே போடலை, இப்போ தான் வந்து முதல் ஈத்துக்கே வரும். அந்த மாதிரி கடாய்களும் இருக்கு. குட்டிகள் பார்த்தோன்னா ஒரு 25 குட்டி அந்த ரேஞ்சில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டி தான் எல்லாமே. ரேட் என்ன ரேட் சொல்றாருன்னு பார்ப்போம். ஜெதை எவ்வளோ ரேட்னா? ஜெதை வந்து 16,000 சொல்றாருங்க. 16,000 சொல்றாரு. ஒரு குட்டி வந்து 8,000 ரூபாய் கணக்கு வருது. இதெல்லாம் வந்து ஒரு 15 கிலோவுக்கு மேலே எல்லாமே 15, 16, 17 அப்படி இருக்கும். வியாபாரம் வந்து நைட்லேயே நடக்குது. சந்தைக்கு நிறைய குட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுல பார்த்தா பெட்டையாடுகள் நிறைய வந்திருக்கு. வளர்ப்புக்கு தேவையான கடாக்கள், அதாவது பார்த்தா மந்தைக்கு தேவையான கடாக்களும் இங்க நிறைய வந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா சின்ன குட்டியை விட பெருங்குட்டிகள் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு இந்த வாரம். இந்த கடாக்கு பார்த்தோன்னா கிடைக்கு தேவையான கடை இது. கிட்டத்தட்ட ஒரு 4 பல்லு 6 பல்லு அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 6 பல்லு இருக்கும். இதெல்லாம் வந்து பெட்டை ஆடுகள். இதெல்லாம் ஒரு 2 ஈத்து 3 ஈத்து 4 ஈத்து அந்த மாதிரி இதெல்லாம் குட்டிகளை ஈன்றுச்சு. இதுவும் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஜதை எந்த ரேட்னா? ஜதை 16. ஓ 16. ஓகே. ஜோடி வந்து 16,000 சொல்றாருங்க. அது பெட்டை ஆடுகள். இதெல்லாம் வந்து பெட்டை ஆடுகள் நல்ல லென்த்தாக இருக்குது. இந்த மாதிரி பெட்டை ஆடுகளில் வாங்கின்னு போயிட்டு நம்ம பண்ணையில் வளர்க்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப லென்த் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 2 பல்லு 4 பல்லு அந்த தரத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து பெட்டை குட்டிகள் கேட்குறீங்க. சந்தையில் கூடூர் சந்தையில் நிறைய பெட்டை ஆடுகள் வருது. ஒன்று நல்லா தரமாக இருக்குது. எவ்வளோண்ணா ஜதை? எவ்வளோண்ணா ரேட்டு ஜதை? ஜோடி வந்து 23,000 சொல்கிறாருங்க. 23,000 சொல்கிறாரு ஜோடி. நல்ல பெருவெட்டு பெட்டையாடுகள். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரிஜினல் ஓங்கோலுங்க. ஓங்கோல் பீடு. ஓங்கோல்லே பிளாக்கும் இருக்குது, பிளாக்கு செவலும் இருக்குது. இதெல்லாம் குட்டிகள் எடுத்து வளர்த்தா கண்டிப்பாக பக்ரீத்துக்கு வந்து நல்லா ரொம்ப அருமையான வளர்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரேட்டு பார்த்தோன்னா ஒரு 15, 16, 17 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. குட்டிகளை பொறுத்த ரேட் சொல்லுவாங்க. கூடூர் சந்தையில் ஓங்கோல் பீடுன்னு ஒரு தனி ஸ்பெஷலே இருக்குது. இது வந்து குவாலிட்டி அதிகம். எல்லாமே லென்த்து ஹைட்டு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஓங்கோல் ப்ரீடு. ஒன்று 13,000, 14,000 சொல்லுவாங்க. இந்த குட்டிகள் நீட்டு போக்காக இருக்கும், தரமாக இருக்கும். பக்ரீத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சூட்டபுளான குட்டிகள் இதெல்லாம். இந்த குட்டிகள் எல்லாம் ஒங்கோல் ஏரியாவிலேருந்து வருது. இல்லை ஒங்கோல் பீடு.